அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புதிய தமிழையும் பழைய தமிழையும் இப்போ உள்ள சிலபஸ் அடிப்படையில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த வினாக்களை போட்டு பாருங்கள். ஒரு 40 நிமிஷம், சரியா? 40 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபோனை தூரமாக வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள். அதேமாதிரி கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. 100 கேள்வினா 100 கேள்விக்கு எனக்கு 95 கேள்வி தெரிஞ்சிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஓகேவா? அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். சரியா? ரைட். நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? இதெல்லாம் லட்டு கொஸ்டின்னு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், இது யார் சொன்னாங்க அப்படின்னா பாரதியார். ஸோ பாரதியார் தான் இந்த கூற்றை சொன்னார். சார், பாரதியார் நம்மளுக்கு சிலபஸ்லேயே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக பாரதியார் நம்மளுக்கு யூனிட் 8 வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி பேசுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்திருக்குது. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுது? பஞ்சாப்னா லோரி. சரியா? பஞ்சாப்னா லோரி. பஞ்சாபில் சிங் இருப்பாங்க. சிங் லாரி ஓட்டுவாங்களா? சரியா? சும்மா அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? மயங்கொலி எழுத்துக்கள் இந்த மாதிரி லட்டாக கேட்க மாட்டாங்க. நம்ம எதாக இருந்தாலும் ரெடியாக வந்திருக்கணும். சரியா? என்ன அப்படின்னா 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. பழமொழி நானூற்றின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். இன்புற்று இருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்புற்று இருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதெல்லாம் நல்ல ஒரு கொஸ்டின். சரியா? அதாவது ஒரு ஈஸியான கொஸ்டின். இன்புற்று இருக்க. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எவை சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். ஆமாம், கரெக்டு. இந்த லா, ரா, நா இது எல்லாமே அதில் வரும். ஓகேவா? உச்சரிப்பில் சிறிதளவு தான் என்ன இருக்கும் அப்படின்னா வேறுபாடு இருக்கும். ஸோ கரெக்டு தான். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், டாக்கு முன்னால் இன்னும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பண்டம் வருதா? இப்போ டா இருக்கா? டாக்கு முன்னால் இன்னும் வருதா? அப்போ இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், ரா எனும் எழுத்துக்கு முன் இன் 2 சொல் இன் வரும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், வரும். எக்ஸாம்பிளுக்கு மன்றம் வருதா? ராக்கு முன்னால் இன் வருதா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ 3மே சரி தான். அப்போ இதுக்கு அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக பொறுத்துக. பறவை, பள்ளி, சித்திரை, இலை இது என்ன வகையான பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பறவை என்னது? பறவைன்னா என்னது? பறவை பறக்கும். சரியா? அது என்னது? ஒரு பொருட்பெயர். சரியா? பறவை அப்படிங்கிறது பொருட்பெயர். பள்ளி, பள்ளி பொறுத்த வரைக்கும் இடம். சரியா? இடப்பெயர். சித்திரை காலப்பெயர். இலை சினைப்பெயர். ஸோ 4, 1, 3, 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் 1 பழமொழி 400. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, எது தவறுன்னு கேட்குறாங்க. சரியா? தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் பழமொழி 400 வருமா? ஆமாம், பழமொழி 400 வரும். அப்படிங்கிறப்ப இந்த கூற்று சரிதான். இந்த நூல் 400 பாடல்கள் கொண்டது. ஆமாம், இதெல்லாம் என்ன பழமொழி 400னே கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்ப 400 பாடல்களே கொண்டது. ஓகே. அடுத்து, இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் முதல் அடியில் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. தப்பு. கடைசி அடியில் தான் பார்த்திங்கன்னா பழமொழி இடம்பெற்றிருக்கும். அப்படிங்கிறப்ப எது தவறு அப்படின்னா 3வது கூற்று மட்டும்தான் தவறு. சரியா? 3வது கூற்று மட்டும்தான் தவறு. ஓகே. ஒன்பார்கண் பிரித்து எழுதுக. ஒன்பார்கண் இதெல்லாம் ஈஸியான ஒன்று. சரியா? ஆனால் மொத பார்க்குறீங்க அப்படின்னா என்னடா வரும் அப்படின்னு தோணும். படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி தான். எதாக இருந்தாலும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். சரியா? வன்பால் கூட்டல் கண் அப்படிங்கிறது கரெக்டு. குறிஞ்சி பாட்டில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன?
என்னடா குறிஞ்சி பாட்டெல்லாம் இங்கே வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது சரியா. ஊவேசா அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும், 6ஆம் வகுப்பு பழைய தமிழில் ஊவேசா பாடம் வந்து இருக்கும். அதில் வந்து குறிஞ்சி பாட்டில் இத்தனை பூக்கள் வந்து இருந்துச்சு, அதில் வந்து ஒரு 3 பூக்களோட பேர் வந்து தெளிவாக வந்து தெரியாது, அதை வந்து நம்ம தாத்தா வந்து விடமாட்டார், தேடி பிடிச்சி எடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ நார்மலாக குறிஞ்சி பாட்டில் எத்தனை வகையான பூக்களோட பேர்கள் இருந்துச்சு அப்படின்னா 99 வகையான பேர்கள் வந்து இருந்துச்சு, ஒரு 3 பேர்கள் வந்து தெளிவில்லாமல் வந்து இருந்திருக்கும் சரியா. ரைட். பழம் என்பது என்ன வகையான பெயர்? பழம் என்பது என்ன வகையான பெயர்? பழம் அப்படிங்கிறது நார்மலாக இது வந்து இடுகுறி பெயர் தான், ஆனால் பழம் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா, மாம்பழம், வாழைப்பழம் சரியா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வருது இல்லையா. அப்படிங்கிறப்ப இடுகுறி பொது பெயர் ஓகேவா. இதுவே வந்து வாழை அப்படின்னு வருது அப்படின்னா அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர், மா அப்படின்னு வருது அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் சரியா. தமிழெண்ணாக மாற்றுக. 67 தமிழெண்ணாக மாற்றணும் ஓகேவா. பாருங்கள், இதுக்கு நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன், என்ன அப்படின்னா கடலை, உருண்டையை, நுணுக்கி, சலித்து, ருசித்து, சாப்பிடு, என்று, அம்மா, கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஒன்றும் இல்லை, கானா 1, ஊனா 2, நூனா 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9 சரியா. இப்போ என்ன இருக்கிறாங்க 6 7, 6 என்ன இருக்குது, சா இருக்குது, 7 வந்து ஏ இருக்குது ஓகேவா. பாருங்கள் இங்கே ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட், சா ஏ அப்படிங்கிறது ஓகேவா. 12வதுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டு ஓகே. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் மைண்டில் வந்து வச்சுக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எக்ஸாமில் போய் குழப்பி விட்டுறேன், நான்லாம் வந்து ஷார்ட்கட்லாம் வைக்க மாட்டேன், நான் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா குழப்பி விட்டுரும் சரியா. நம்மளுக்கு ஏன் அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக வந்திருக்கு, ஒரு வெறும் 4000 வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க இந்த டைம் டிஎன்பிஎஸ்சி சரியா. அதிகபட்சமாக இது வந்து 6000 8000 வரைக்கும் தான் வந்து போகும், 8000 கூட வந்து போகிறது சந்தேகம் தான் சரியா. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லது சரியா. ரைட். யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் என திருவள்ளுவர் கூறுகிறார்? யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். யார் அப்படின்னா நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் சரியா. அடுத்து பொறுத்துக ஊவேசா. ஸோ ஊவேசா வந்து நிறையா புராணங்கள், நிறையா வெண்பா, நிறையா தூது இதெல்லாம் வந்து அச்சில் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு சரியா. அப்படிங்கிறப்ப அது என்ன எத்தனை கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கேள்வியாக வந்து கேட்குறாங்க சரியா. சரி பார்த்துலாமா. இப்போ என்ன அப்படின்னா புராணங்கள் எத்தனை வந்து இவர் வந்து பதிப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் 12 வந்து பதிப்பிச்சிருக்கிறார். புராணம் 12 அப்படிங்கிறப்ப 2. வெண்பா பொறுத்த வரைக்கும் 13. அடுத்து தூது பொறுத்த வரைக்கும் 6. அந்தாதி பொறுத்த வரைக்கும் 3 சரியா. சரி 6ன்னு போடுறேன் பாருங்கள் சாரி 4, அடுத்து 3க்கு 3 தான் ஓகேவா. 2 1 4 3 அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியா. ரைட். அடுத்து ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்பது யாருடைய வரிகள்? ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படிங்கிறது சொல்கிறது யாருடைய வரிகள்? ஆப்ஷன் நல்லா காமிக்கிறேன். ஸோ யாருடைய வரிகள் அப்படின்னா பாரதியாரோட வரிகள். அடுத்ததாக பொறுத்துக. இது வந்து நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து இருக்கிறோம் இல்லையா, அது தன்னார்வலர்னா யார் சொல்லுவாங்க? வாலண்டியரை தான் தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக சேவகர் பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஒர்க்கர். அடுத்து சாரணியர், இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அடுத்து இளஞ்செஞ்சிலுவை சங்கம், ஸ்கூலெல்லாம் வந்து இருக்கும், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ 1 4 2 3 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? தமிழன் அப்படிங்கிற சொல் முதல்ல ஆளப்படுற இலக்கியம் எது? அப்பர் தேவாரம். அடுத்து வாக்கியம் 1. ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இந்த கூற்று சரியா? ஆமாம், ஊவேசாவோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். அடுத்து ஊவேசாவின் ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். கரெக்டு. ஸோ 2மே சரி, வாக்கியம் 1ம் சரி 2ம் சரி.
செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு, செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இது வந்து நாலடியாரில் இருக்குது. இந்த வார்த்தைகள் நாலடியாரில் இருக்குது. நாலடியார் சமண முனிவர் அப்படிங்கிற சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, அகர வரிசை பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக வந்து பார்க்கணும். அகர வரிசைலாம் நம்ம வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இதில் தான் நம்ம வந்து மிஸ்டேக்கே வந்து பண்ணுவோம். நிறைய பேர் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு 1.5 மார்க் இருக்கு இல்லையா, அந்த 1.5 மார்க் இல்லாமல் நிறைய பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோக்கெவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. சரியா? மைனர் மிஸ்டேக்கு வந்து மெஜாரிட்டி வந்து விடக்கூடாது. இங்கே வந்து எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் சி, சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். ஸோ சானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. நொந்தான் இச்சொல்லின் வேர் சொல் யாது? ஓகேவா? வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நொந்தான் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நோ அப்படிங்கிறதா வேர்ச்சொல். ஓகேவா? நொந்து அப்படின்லாம் வராது. நிறைய பேர் நொந்தை வந்து யோசிப்பீங்க, கண்டிப்பாக யோசிப்பீங்க. நொந்து வந்து வராது. தமிழன் கிளவியும் அதனோரற்றே எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? தமிழன் கிளவியும் அதனோரற்றே எங்கே இருக்குது? தொல்காப்பியத்தில் இருக்குது. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். ராமநாதபுரத்தில் நடந்த போர்லேயே வந்து இறந்துருப்பார், சிவகங்கையில் நடந்த போரில் வந்து இறந்துருப்பார். அப்படிங்கிறப்ப முதல் கூற்று வந்து தவறு. இங்கே என்ன கேட்குறாங்க? தவறு தான் கேட்குறாங்க. அடுத்து ராமநாதபுரம் ஆட்சியாளர் செல்லமுத்து மன்னரின் மகள் வேலுநாச்சியார். கரெக்டு. ராமநாதபுரம் ஆட்சியாரோட மகள் தான் நம்ம வேலுநாச்சியார் வந்து வருவாங்க. வேலுநாச்சியாரின் அமைச்சராக இருந்தவர் பெரிய மருது ஆவார். அமைச்சர்லாம் கிடையாது. சரியா? ஸோ அமைச்சர் வந்து இன்னொருத்தர் வருவார், தாண்டவராயன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். ஸோ அப்படிங்கிறப்ப அமைச்சர் வந்து கிடையாது. ஒன்றாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் தவறு, இரண்டாவது கூற்று அப்படிங்கிறது சரி. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ இந்த நூல் அடிக்கடி கேட்டிருக்காங்க. புறநானூறு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போது? வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு, இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1780. பிரித்தெழுதுக. இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலை பிரிச்செழுதணும். என்ன வரும்? 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் என்ன? கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் என்ன? செங்கப்படுத்தான் காடு. வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் குயிலி அப்படிங்கிறவங்க. அகரவரிசைப்படி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அகரவரிசை என்ன கொடுத்துருக்காங்க? தானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படிங்கிறப்ப தத்தா அப்படிங்கிறப்ப தா அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து வருது. அப்புறம் தாய்ப்பால் அப்படிங்கிறது கரெக்டு. தாத்தா தீ தூ தே இதுதான் வந்து கரெக்டாக வரும். தாய்ப்பால், தூண், தெரு, தோழன் அப்படிங்கிறது கரெக்டு. சரியா? வேர்ச்சொல் தருக. ஞாலம். ஞாலம்னா என்ன வேர்ச்சொல்? ஞால் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆக்சுவலாக தப்பாக வந்து இங்கே வந்து இருக்குது, அதை வந்து முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள். அடுத்து ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார் பெரும்பயன் சொல்லார் இல்லா சொல், அறிவினார் ஆயும் சொல்லார் அரும்பயன் பெரும்பயன் இல்லா சொல். திருக்குறள் தெரிஞ்சால் தானே நான் வந்து போட முடியும். எனக்கு திருக்குறளே தெரியாதே, நான் எங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடலாம். இந்த ஆப்ஷன் சியை வந்து பாருங்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இந்த தான் வந்து கரெக்டு. இதுதான் வந்து இடமாறி உள்ள சீர்கள் கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள், தாள். இந்த தாள்னா என்ன? இந்த தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாலாட்டு. குழந்தைக்கு தாலாட்டு போடுவாங்க இல்லையா, ஆராரிரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலாட்டு, இல்லு குண்டு இல்லு வந்து வருது. இந்த தாள் அப்படின்னா என்ன அப்படின்னா பாதம். நம்ம இந்த தாள் அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்ம டெஸ்ட்டில் போக வருதுப்பா, என்னன்னு தெரியல, நம்மளுக்கும் இந்த தாளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குவாள். ஓகேவா? தாள் அப்படின்னா என்ன, நான் ஏற்கனவே வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து தாள் தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரியா? ஸோ தாள்னா என்னது? பாதம் இல்லைன்னா திருவடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஓகே. அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த ஒரு ஓர் அதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கேள்வி கேட்குறாங்க? சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? உயிரெழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னால் ஒரு பயன்படுத்தணுமா? கிடையாது. ஓர் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். அப்போ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. அடுத்து உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல்லை பயன்படுத்த முடியும். அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. இங்கே வந்து ஒரு தான் பயன்படுத்தணும். அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது வந்து சரியா அப்படின்னு கேட்டால் கரெக்டு. உயிரெழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னால் அஃது தான் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ இது வந்து கரெக்டு. அடுத்து உயிர் மெய்யெழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னால் அது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3 and 4 தான் வந்து சரி. அப்படிங்கிறப்ப 3 and 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஓகேவா? ஆங்கில சொல் தருக. மெய்யுணர்வு. மெய்யுணர்வுனா என்னன்னு கேட்குறாங்க. மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து வந்து பாருங்கள் தாராபாரதி. தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராவை மாற்றி போட்டால் ராதா. சரியா? தாராவை மாற்றி போட்டால் என்ன வரும்? ராதா. அப்போ கரெக்ட் தான். அப்போ கரெக்டாக இல்லை, இப்படி மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதி கலைஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர். கிடையாது. சரியா? கலைஞாயிறு அப்படிங்கிற அடைமொழிலாம் இவருக்கு வந்து கொடுக்கல. சரியா? ஸோ ஒன்று மட்டும்தான் வந்து சரி. தாராபாரதியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு இதில் வந்து கொடுத்துருப்பேன் நான். சரியா? சொல்லியிருப்பேன், ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அப்படியே மைண்டில் வந்து கேதர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்ததாக ஸ்கல்ப்சர்ஸ் என்ற கலைச்சொல்லின் பொருள் என்ன? ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா என்ன? சிற்பங்கள். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன? உரிச்சொல். அகர வரிசை என்ன கொடுத்துருக்காங்க? பானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பப்பா பையன் அப்படிங்கிறது வராது. கண்டிப்பாக பி அப்படிங்கிறது வராது. சரியா? அடுத்து பாரதம். அடுத்து பாப்பா பிபி. பிபி அப்படின்னு வர்றப்ப பெண்கள் வந்து வராது. சரியா? அப்போ ஆப்ஷன் சியாக இருக்கணும், இல்லைன்னா ஆப்ஷன் டியாக இருக்கணும். சரியா? பாப்பா பிபி. அடுத்து வந்து பாருங்கள், இதில் வந்து கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? பாரதம், பீலி, புதுமை, பெண்கள், பையன் அப்படிங்கிறது. ஓகே. தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது? தமக்கென முயலான் நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. புறநானூறு. சார் புறநானூறு தமிழில் வந்து சிலபஸில் இல்லை நீங்கள் என்ன கேள்வி எடுத்துருக்கீங்க அப்படின்னு தோணும். இன்னும் டெட்டில் வந்து வருது இல்லையா, அதனால் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ரைட். அடுத்தாக பொறுத்துக. கமுகு. கமுகு வந்து பார்த்திங்கன்னா பாக்குன்னு சொல்லுவோம். கமுகு அந்த இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள் வரகு. வரகு பொறுத்த வரைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தாளை. தாளை பொறுத்த வரைக்கும் தாளை மடல் அப்படின்னு சொல்லுவோம். நாணல் பொறுத்த வரைக்கும் நாணல் தோகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது சரி. நம்ம இதே மாதிரியே சப்பாத்தி கல்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீகால் வந்து பண்ணுங்கள். நான் சொல்லலாம் மாட்டேன், ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தாக சரியான தொடர் எது? மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து சரியானது வந்து பார்க்கணும். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். எது கரெக்ட் இதில்? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. பொருட்பாலின் இயல்கள் எவை? திருக்குறளில் நம்ம வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் இயல்கள் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் பொருட்பாலில் ஒரு 3 இயல் வந்து வரும்.
அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிறது வரும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இது நியூ புக்கில் ஒரு டேபிள் காலமே வந்து போட்டிருப்பாங்க. உழவர் அப்படிங்கிற சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது? உழவர் என்ன பண்ணுவாங்க? நல்லவங்க. சரியா? நல்லவங்க அப்படிங்கிறனால நற்றிணை. இன்பத்தமிழ் என்ற பாடல் பாரதிதாசனின் கவிதைகள் என்ற நூலில் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக. ஓகேவா? ஸோ இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் எந்த தலைப்பில் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பொறுத்துக. விளை, வானம், கூரை, இலை. விளைனா என்ன? விளை விரும்பு அப்படின்னு அர்த்தம். விளைனா விரும்பு அப்படின்னு அர்த்தம். வானம் 3 சொல்லினா வந்தால் வெடி. ஓகேவா? வெடி. அடுத்து கூரை, கூரைப்பட்டு சேலை தான் அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கூரை அப்படிங்கிறது புடவை. என்னடா பாட்டெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், சும்மா ஒரு ஜாலியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இலை. இலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நூல்னு சொல்லி அர்த்தம். ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பூவின் எத்தனை நிலைகளுக்கு தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உள்ளன? ஒன்றும் இல்லை, பூவோட எத்தனை நிலைன்னு கேட்குறான். சரியா? கேள்வி என்ன? பூவோட எத்தனை நிலைன்னு கேட்குறான். எத்தனை நிலை இருக்குது? ஒரு படம் போட்டே காமிச்சிருப்பாங்க. மொத்தம் எத்தனை நிலை இருக்குது அப்படின்னா 7 நிலை வந்து இருக்கும். எத்தனை நிலை இருக்குது? 7 நிலை வந்து இருக்கும். அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெயர் பெருவாயின் முள்ளியார். என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துடணும். எது தவறானதுன்னு கேள்வி வைக்கிறாங்க. ஓகேவா? ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறது இது தவறா சரியா? இது சரிதான். ஓகேவா? அப்போ முதல் கூற்று வந்து சரி. அடுத்து இவர் பிறந்த ஊர் கயத்தூர். கரெக்டு தான். வன்கயத்தூர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கயத்தூர்னு சொல்லுவாங்க. இந்நூல் 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று கிடையாது, 14 கீழ்கணக்கில் வந்து வரும். அப்படிங்கிறப்போ 3வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க? தவறானது வந்து கேட்குறாங்க. அப்போ 3வது கூற்று மட்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. கீழ்கண்டவற்றில் பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா? அவர் நடத்தாத இதழ் எதுன்னு கேட்குறாங்க. அவர் நடத்தின இதழ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோமா? தமிழ்ச்சிட்டு, தென்மொழி, தமிழ் நிலம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து ஆன்சராக வந்து வரும். தமிழை அமுது, நிலவு, மனம் என்று புகழ்ந்து பாடியவர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து படித்தார். சரியா? யார் அப்படின்னா பாரதிதாசன். ஒரு சினிமா பாடலே வந்திருக்கு. ஓகேவா? அதைத்தான் நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனோட இயற்பெயர் என்ன? எங்கள் ஊரில் முடிவெற்ற ஒரு பேர் ராசு. சரியா? ஓகேவா? இப்படித்தான் வந்து உண்மையிலே முடிவெற்ற ஒரு பேர் ராசு தான். துரைராசு அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இவரை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படியே வந்து ரீகால் வந்து பண்ணுங்கள். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்ற வரிகள் இயற்றியவர் யார்? சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு தந்தங்கள் பரிசளிப்போம். யார்? பாரதியார். செம்பயிர் பிரித்தெழுத கிடைப்பது என்ன? லட்டு கொஸ்டின். செம்மை கூட்டல் பயிர். கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறைபடாது வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறைபடாது வணிகர்களை பற்றி வந்து பேசியிருக்கோம். பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்று பாடியவர் யார்? ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வணிகம் கூட்டல் சாத்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச்சாத்து. இச்சு வந்து வரணும் இடையில. என்ன? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கார் 40 அப்படிங்கிற ஒரு நூல். அடுத்து
அடுத்து பொறுத்துக. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, டிமாண்ட் டிராஃப்ட், செக், இதை வந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல டெபிட் கார்டுனா என்னென்னு பார்ப்போமா. டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெபிட்னா கடன், கடன்னா பற்றுன்னு அர்த்தம். சரியா? டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. ஓகே. கிரெடிட் கார்டு, ஸோ கிரெடிட் கார்டு தான் கடன் சொல்லி வரும். ஓகேவா? சொல்கிறப்ப வந்து வாய் தவறி சொல்லிட்டேன்ப்பா. சரியா? உடனே கமெண்ட் வந்து போடுறாங்க, தப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா வந்து கீழே வந்து கமெண்ட் ஒரே வந்து தப்பாக சொல்கிறீங்கன்னே வந்து போடுறீங்கப்பா. ஓகே. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. சரியா? அடுத்து டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வரை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செக் அப்படிங்கிறது காசோலை. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான ஒன்று. போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? போர்க்களத்தில் வீரர் ஒருத்தரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூல்? 10 அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்குது. எந்த நூல்? 10. அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இது சரியா தவறா? பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பிரமணியனா? நல்லா பாருங்கள். சுப்பிரமணியனா? பாரதியாருக்கு தான் என்ன வரும்? சுப்பிரமணியன் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இவருக்கு வந்து கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வராது. பாரதிதாசன் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். ஆமாம், புரட்சிக்கவின்னு சொல்லுவாங்க. என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற தமிழ் தாயின் தொன்மையை பாடியுள்ளார். கிடையாது, பாரதியார் பாடியிருப்பார். அப்போ 2வது கூற்று மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. 1வது கூற்றும் 3வது கூற்றும் தவறு. நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க? தவறானது தான் வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சுட்டு திரிபு யாது? 60வது கேள்வி. சுட்டு திரிபு யாது? சுட்டு திரிபு எது அப்படின்னு கேட்டால் இந்த பள்ளி அப்படிங்கிறதான் சுட்டு திரிபு. ஓகேவா? அடுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது? நம்மளுக்கு சுட்டெழுத்துனாலே என்னது? அ, இ, உ அப்படிங்கிறது தான். அதில் அருகிலுக்கும் தொலைவுக்கும் இடையில் எது அப்படின்னா உ அப்படிங்கிற எழுத்து தான். சரியா? ஸோ அந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தூரத்தில் இருக்கிறவங்கள. இந்த அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது. அதாவது ஆ வந்து தூரத்தில், ஈ வந்து பக்கத்தில், 2க்கு நடுவில் உ அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பொறுத்துக்க. பயணப்படகுகள், கடற்பயணம், கலப்படம், பண்டம். ஃபஸ்ட்டு பயணப்படகுகள் எதுக்கு வரும்னு பார்ப்போமா? பயணப்படகுகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன். ஏன்னா சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஹச்டியில் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும். பயணப்படகுகள் அப்படிங்கிறது ஃபெரிஸ். சரியா? ஸோ 4வது. அடுத்து கடற்பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1வது. அடுத்து கலப்படம் அப்படிங்கிறது அடல்ட்ரேஷன், 2வது. பண்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி, 3வது. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரியா? ஸோ நல்லா பெருசாக வந்து காமிக்கிறேன், மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. வாட்ஸ்அப் என்ற கலைச்சொல்லின் பொருள் என்ன? ஒன்று. அடுத்து வாட்ஸ்அப்பை பார்க்குறீங்க இல்லையா? அந்த வாட்ஸ்அப்புக்கு என்ன தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ்அப்னா என்னது? புலனம். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. கேள்வி என்னது? எது தவறானது? சரியா? பார்க்கலாமா? நெடிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரை தான். ஸோ கரெக்டு. குறிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை. கரெக்டு. மெய்யெழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை. தப்பு. மெய்யுக்கு வந்து என்னது வரும்? அரை வந்து வரும். ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அரை மாத்திரை அப்படிங்கிறது கரெக்ட் தான். அப்போ தவறானது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எது மட்டும்தான் தவறு? இந்த 3 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் என்ன எங்கே இருக்குது? 3 மட்டும்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் முடியரசனின் நூல் அல்லாதது என்ன? முடியரசனோட நூல் அல்லாதது என்ன? அவர் என்ன எழுதியிருக்காரு? பூங்கொடியில் இருக்காரு, வீரகாவியம் எழுதியிருக்காரு, காவியப்பாவே எழுதியிருக்காரு. பாவிய குத்தெல்லாம் வந்து எழுதலை. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் வந்து நூல் அல்லாதது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பெற்ற தாயின்
புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார்? பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை. மாசற பிரித்தெழுதுக. மாசற பிரித்தெழுதணும். மாசு கூட்டல் அற அப்படின்னு சொல்லுவாங்க. மாசு கூட்டல் அற. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இது கரெக்டா? கரெக்ட் தான். மூத்தோர் கூறும் அறிவுரை தான். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றது. கரெக்டு. மூதுரையில் 36 பாடல்கள் உள்ளன. தப்பு. 31 பாடல்கள் உள்ளன. ஸோ 3வது கூற்று மட்டும் என்ன அப்படின்னா தவறு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 and 2 அப்படிங்கிறது சரி. மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து என்ன? இதை பற்றி பேசுது? அறுவை மருத்துவம் பற்றி பேசுது. திணையளவு போதா சிறுபுள்நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள எனும் வரிகளை இயற்றியவர் யார்? திணையளவு போதா சிறுபுள்நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பற்றி பேசியிருப்பாங்க. கபிலர் சொல்லியிருப்பார். திராவிட நாட்டின் வானம்பாடி. நான் ஏற்கனவே சொன்னேன். சொல்கிறத காது கேட்டிருந்தாலே இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்ம். முடியரசன். தமிழ் கும்மி எனும் பாடல் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஒரு பாடல் வரும் இல்லையா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது? கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குது. சரியா? இந்த நூல் கனிச்சாறு அப்படிங்கிறது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வல்லின மெய் எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்களா அப்படின்னு கேட்டால் இன எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. ஆமாம், உயிரெழுத்துக்கள் அப்படியே தொடர்ச்சியாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது. சரியா? ஒரு சொல்ல நார்மலாக வராது. உயிரெழுத்துக்கள் அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். கரெக்டு. சரியா? இங்கே எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொள்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கமா? ஆமாம். ஓகேவா? மாணிக்கம் தான். ஓகே. அடுத்து, கவிஞரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கவிஞரேறுலாம் வரமாட்டார். பாவலரேறு தானே வருவார். ஸோ தப்பு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். கரெக்டு. ஸோ 1 and 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்குது? எந்த காண்டம் அப்படின்னா வஞ்சிக்காண்டம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை. ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆயுதம் என்ன சொல்லுவாங்க? முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பார் புள்ளின்னு சொல்லுவாங்க, தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? என்ன பண்ணும்? வல்லினம் மிகும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். இதெல்லாம் லட்டு 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 அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலாம் நம்ம சின்ன மிஸ்டேக் கூட விட்டுறக்கூடாது. ஐயோ மாற்றி குடிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கக்கூடாது அவசரத்தில். ஓகேவா? அழுக்காறு அவா வெகுளி எனும் தொடரில் அவா எனும் சொல்லின் பொருள் என்ன? அழுக்காறு அவா. அழுக்காறுனா பொறாமன்னு சொல்லுவாங்க. சரியா? அவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேராசை. அவா பேராசை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்களாதார்
இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் நீத்தார் பெருமை. இது வரைக்கும் அதிகபட்சமாக அதிகாரம்லாம் வந்து கேட்டதில்லை. பட் நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி பணிவும் இன்சொல்லும். வெதர் என்ற கலைச்சொல்லின் பொருள் என்ன? வெதர் அப்படின்னா என்ன? வெதர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வானிலை. கிளைமேட்னா காலநிலை. சரியா? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? ஆ கூட்டல் உருவம். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது சொல் இடையில் மெஜாரிட்டி வந்து வராது. எங்கே மட்டும்தான் வரும்னா அளபெடையில் மட்டும்தான் வரும். அப்போ முதல் கூற்று சரி. மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் உண்டு. கரெக்டு. ஆயுத எழுத்து ஒரு சில மொழிகளில் மட்டும் சொல்லின் முதலில் வரும். ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்லே வராது, சொல்லுக்கு லாஸ்ட்லேயே வராது, சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் வரும். ஸோ மூணாவது கூற்று தவறு. ஸோ 1 2 சரி. சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நோ அப்படின்னா நோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நோ குறில் வந்தால் நோய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ஆன்சருக்கு கொடுக்குறப்ப எங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறப்ப துன்பம் சொல்லி கொடுத்துட்டேன். அதை நான் இன்னும் கரெக்ட் பண்ணாமே இருக்கேன். சரியா? நான் அடுத்து வந்து குரூப்பில் வந்து போட்டு விடணும். கூற்று. தேசிய அறிவியல் நாளானது பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 கொண்டாடப்படுகிறது. கரெக்ட் தான். பிப்ரவரி 28ஆம் நாள் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றிருந்த சர் சி வி ராமன் பிறந்த நாள் ஆகும். கிடையாது. இவர் வந்து ஒரு விளைவு வந்து கண்டுபிடித்திருப்பார். அந்த நாள் தான் வந்து பிப்ரவரி 28 அப்படிங்கிறது. சரியா? அப்படிங்கிறப்ப முதல் கூற்று மட்டும்தான் வந்து சரி. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் சரி. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் என்று பாடியவர் யார்? முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். பாரதியார். அடுத்து பொறுத்துக. இது வந்து அந்த பாடலை வச்சு வரும். ஓகேவா? விளைவுக்கு என்ன? இந்த தமிழை பற்றி பாரதிதாசன் பாடின பாடல் பற்றி வரும். விளைவுக்கு வந்து நீர். அறிவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல். இளமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால். புலவருக்கு வேல். ஸோ 3 4 1 2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. வெண்குடை பிரித்தெழுதுக. இதெல்லாம் லட்டு. வெண்மை கூட்டல் குடை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி குறிப்பிடும் நூல் என்ன? நற்றிணை. பாரதியாரின் காணி நிலம் பாடலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பாரதியாரோட காணி நிலம் அப்படிங்கிற பாடல். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், தூய நிறத்தினதாய் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பார். பாரதியார் கவிதைகள். விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வான் சிறப்பு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். வான் சிறப்பு. அடுத்து கூற்று. ஆயுதம் சார்பெழுத்து தனித்து இயங்கக்கூடியது. பாருங்கள், ஆயுதம் சார்பெழுத்து தான், ஆனால் தனித்து இயங்க முடியாது. சார்பெழுத்துலாம் என்ன ஒன்றை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்து தான் சார்பெழுத்து. தனித்துலாம் வந்து இயங்காது. அப்படிங்கிறப்ப முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று தவறு. இங்கே என்ன அங்கே 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச்செவிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவகம். அகர வரிசை மானா வரிசை வந்து கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப மாதா வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ மொதல் 2 வந்து வராது. அடுத்து மாமா மீமி மூமு அப்படிங்கிறப்ப மீ 2வது வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து கரெக்டு.
மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக. சுற்றுச்சூழல் நாள் எப்போது, கொடிநாள் எப்போது, உலக புத்தக நாள் எப்போது, தேசிய ஒருமைப்பாட்டு நாள் எப்போது? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்தாலும் ஜிகேலையும் இது வந்து வரும். சுற்றுச்சூழல் நாள் பொறுத்த வரைக்கும் ஜூன் 5 அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் நாள். கொடிநாள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 7. நம்மளுக்கு ஸ்கூல்லலாம் காசு வாங்கியிருப்பாங்க கொடிநாளுக்கு, சரியா? உலக புத்தக நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 23. தேசிய ஒருமைப்பாட்டு நாள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 19. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரி. அடுத்து இறுதி கேள்வி, 100வது கேள்வி. உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? உவேசா அவரோட வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். ஓகேவா? ஆனந்த விகடன். ஓகே. ஸோ இந்த கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிச்சு? ஓகேவா? அதை மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்டை வந்து தட்டி விட்டு வந்து போயிருங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள வினாக்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் நான் வந்து இடையில வந்து கொண்டு வருவேன். எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் 100 கேள்வி போடுவேன். எப்போல்லாம் டைம் இல்லையோ அப்போல்லாம் ஒரு 40 கேள்வி 30 கேள்வியோட வந்து முடிச்சிடுறேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழில் உங்களுக்கு வந்து 95க்கு மேலே எடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரியா? தேங்க்யூ.